பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கவும் வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்று தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் மூலமாய் ஆவியானவர் உங்களோடு பேசப் போகிறார். நான் கடைசி காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எதற்காக ஆண்டவர் தருகிறார், அதை கொண்டு தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. இன்றைக்கி ஸ்பெஷல் விசேஷமான சாட்சிகளை நான் பார்க்கிறேன். என் உள்ளம் ஆண்டவரை துதிக்கிறது. என்ன உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தில் பங்கு பெறுகிற எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி. சத்தியம் தொலைக்காட்சி ஹோலி காட் டிவியில் இதை பார்த்து சமூக வலைத்தளங்களில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் முதலாக இதை பற்றி கேள்விப்பட்டு இந்த ஜெபத்தை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு யாரோ சொன்னதுனால சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கள்ல, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பிறகு சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? எல்லாம் வலதுகரம் வைத்துங்க, அப்படியே சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். மிம்மட்டு நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போது சில சாட்சிகளை நான் வாசிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க தானே? இப்போ நான் வாசிக்க போகிற இந்த சாட்சி மூலமாக இயேசு எப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான அற்புதங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி இயேசுவிடமிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்வது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இயேசுவிடம் அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே, இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணினால் போதும். ஆனால் அமைதியாக உட்கார்ந்துருந்து அற்புதம் பெற முடியாது. நீங்கள் வாயை திறந்து கேட்கணும், இயேசுவே என்ற அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். அப்போ தான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் கவனமாக இந்த சாட்சியை கேளுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது சாட்சி சகோதரர் ஆரோக்கிய தாஸ், கள்ளக்குறிச்சியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 17 வருடமாக குடிப்பழக்கத்திற்கும் மற்றும் பல போதை வஸ்துகள், ஹான்ஸ், புகையிலை போன்றவற்றிற்கும் அடிமையாக இருந்தேன். குடிக்கிறது மாத்திரமில்லை, போதைப் பொருள். நான் குடிக்காமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. ஒரு நாளில் 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் அளவிற்கு குடித்து விடுவேன். குடித்து விட்டு வீட்டிற்கு வந்து கெட்ட வார்த்தைகள் பேசி தேவையில்லாத சண்டைகள் போடுவேன். என்னால் என் வீட்டில் நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை. என் குடிப்பழக்கத்தினால் என் உடம்பில் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் குடியை என்னால் நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்தபோது குடிப்பழக்கத்தின் தீமைகளை பற்றி நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் சொல்லி அதிலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். குடியை விட்டாலே உங்கள் உடம்பில் நல்ல சுகத்தை இயேசு தருவார், அற்புதம் செய்வார் என்றும் சொன்னீர்கள். நானும் என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அடுத்த நாளிலிருந்து குடிக்க வேண்டுமென்கிற எண்ணம் கூட என் ஞாபகத்தில் இல்லாமல் போனது. 17 வருஷம் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2-3 குவார்ட்டர் குடிக்கக்கூடிய மனிதர் ஒரு நாள் இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு இந்த மதுபானத்தின் விடுதலை கொடுங்க. அவ்வளோதான் ஜெபம். அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார். ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராமல் போனது. அதன் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறினது. ஹான்ஸ், புகையிலை, நாற்றம் எனக்கு வாமிட் வருவது போன்று இருந்தது. எதை விரும்பி அந்த போதைப் பொருளை அவங்க பயன்படுத்தினாங்களோ அந்த வாசமே பிடிக்கவில்லை. ஜெபமே செய்யாத நான் இப்பொழுது காலையில் எழுந்ததுமே 1 மணி நேரம் ஜெபம் செய்வேன். இரவிலும் 1 மணி நேரம் ஜெபம் செய்வேன்.
இப்பொழுது என் வீட்டில் சந்தோஷம், நிம்மதி இருக்கிறது. என்னுடைய 17 வருட அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 17 வருஷ குடிப்பழக்கத்திலிருந்தும் போதைப் பொருள் போடுற பழக்கம் ஒரே நாளில் இயேசு விடுதலை கொடுத்து ஒரு புது இருதயத்தை தந்து விட்டார். அது எப்படிங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்கன்னு சொன்னால் கூட நம்பலாம். ஒரே நாளில் தட் இஸ் மிராக்கிள். அதுதான் அற்புதம். அதுதான் ஆண்டவர் இயேசுவனுடைய வல்லமை. அவரால் உங்களுக்கு விடுதலை தர முடியும். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்வார். அடுத்து சகோதரி தீபிகா திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது பாருங்களேன். கவனமாக கேளுங்க. என்னுடைய மகன் பிறந்த போதே கையில் உள்ள நரம்புகள் வெளியே தெரியும். அந்த நரம்பு வெளியே தெரியுமா? மருத்துவர்கள் இது ஆப்ரேஷன் செய்து தான் சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் குழந்தை வளர்ந்து விளையாடும் வயதில் கையில் அடிபட்டால் முதலில் நரம்பு அடிபட்டு இரத்தம் வெளியேற ஆரம்பித்துவிடும். அந்த இரத்தத்தை நிறுத்த முடியாமல் போனால் கொடிய பிரச்சனையாகிவிடும் என்றார்கள். மேலும் 4 மருத்துவரிடம் காண்பித்தோம். எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொன்னார்கள். இப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதில் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்வதை கேட்டு நானும் என்னுடைய பையன் மீது, அந்த சின்ன குழந்தை மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். அன்றைய மாலையில் எனக்காக மருத்துவரிடத்தில் சென்றபோது, அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க டாக்டர் இடத்துல பார்க்க, அவங்க போயிருக்கிறாங்க. எனக்காக மருத்துவரோடு சென்றபோது என் மகனையும் நான் காண்பித்தேன். மருத்துவர்கள் அவனை சோதித்து பார்த்துவிட்டு கையில் வெளியே தெரிந்த நரம்பு உள்ளே போய்விட்டது. வெளியில் தான் இருக்கும் அந்த நரம்பு, அதாவது தெரியுமா, அப்படியே ரொம்ப ஆபத்துன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இப்போ அவங்க எடுத்து ஜெபிச்சாங்க. இந்த நரம்பு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உள்ளே போய்விட்டது. தோல் தான் எடுப்பாக தெரிகிறது, அதுவும் சரியாகிவிடும், ஆப்ரேஷன் தேவையில்லை என்று சொன்னார்கள். அவன் பிறந்ததிலிருந்து 2.25 வருடமாய் வெளியே தெரிந்த நரம்பு ஜெபித்த அன்றே அது உடம்போடு சேர்ந்து விட்டது. இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபித்த போது இயேசு என் ஜெபத்தையும் கேட்டு என் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தார். ஜெபத்தை கேட்ட இயேசுவுக்கு நன்றி. ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை சரிப்படுத்த முடியும். ஏன்னா நரம்பு வெளியில் புடைத்து கொண்டு இருக்கிறது, அது ஆபத்து என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கை வைத்து ஜெபித்த உடனே வெளியில் இருந்த அந்த நரம்பு உள்ளே போய்விட்டது, நார்மல் ஆகிவிட்டது. டாக்டர்ஸுகளுக்கு ஆச்சரியம். அதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். அடுத்தது சகோதரி பிரேமா, கேரளாவை சார்ந்த சகோதரி பிரேமா எழுதியிருக்கிறாங்க. கடந்த 20 வருடமாக எனக்கு என்னுடைய இடது புறத்தில் இருதய பகுதியில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி இந்த வலி எனக்கு வரும். ஏதாவது யோசிக்கும் போதும் மன வருத்தத்தில் உளைச்சலில் இருக்கும்போது நான் இந்த வலியை உணர்வேன். மற்ற நேரங்களில் இதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் அதிகமாய் வலியால் மூச்சுவிட முடியாமல் போனதால் மருத்துவமனைக்கு சென்று சோதித்து பார்த்தோம். பரிசோதனையில் எனக்கு 2 கட்டிகள் இருதயத்திற்கு அருகில் இருப்பதாகவும் அது கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் சொன்னார்கள். ஹார்ட்டுக்கு பக்கத்தில் 2 கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருதயத்திற்கு மிக அருகில் இருப்பதால் ஆப்ரேஷன் வேண்டாம், மாத்திரையினால் கரைகிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். மாத்திரை சாப்பிட்டும் எனக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வலி இருந்து கொண்டே இருந்தது. மறு பரிசோதனையிலும் 2 கட்டிகளும் அப்படியே இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்ததுமே எனக்கு இருந்த வலி மறைந்து விட்டது. எந்த வேதனையும் இல்லை. மேலே தொட்டு பார்த்தாலே தெரிகின்ற அந்த கட்டியை காணவில்லை. தொட்டு பார்த்தா தெரியுமா அந்த 2 கட்டி இருப்பது, அந்த கட்டியை காணவில்லை. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக ஜெபித்து வருகிறேன். 20 வருடமாக இருந்த வலியையும் கட்டியையும் என்னை விட்டு அகற்றி எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு நான் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதித்து மகிழ்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு
விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா போகிறோம். என்னுடைய ஜெபத்தையும் இயேசு கேட்பார், எனக்கும் இப்படி அற்புதம் செய்வார். நீ விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் இந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சகோதரர் அண்ணாதுரை, பொள்ளாச்சியிலிருந்து சகோதரர் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பெயர் அண்ணாதுரை. நான் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக பீடி புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளில் ஒரு கட்டுக்கு மேல் புகைத்து விடுவேன். கையில் பீடி இல்லை என்றால் எதையோ இழந்தது போன்றே எனக்கு இருக்கும். எந்த வேலையும் என்னால் கவனத்துடன் செய்ய முடியாமல் போய்விடும். நான் இவ்வாறாக இருக்கும்போது தான் உங்களுடைய ஜெபிக்கலமாக நேரலை நிகழ்ச்சியை டிவியில் பார்த்தேன். அன்று நீங்கள் தேவ செய்தியில் பீடி சிகரெட் புகைப்பது பாவம், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். அதை கேட்டதற்கு பிறகு என்னால் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை. நானும் என் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். மறுநாளிலிருந்து பீடி புகைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட என் சிந்தனையில் இல்லை. ஜெபமே செய்யாத நான் இப்பொழுது தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் செய்து வருகிறேன். 40 வருட பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 40 வருஷம் பாவ பழக்கம். அந்த சகோதரர் பாருங்க, மதுபான பழக்கம், 17 வருட குடி பழக்கத்திலிருந்து ஒரே நாளில் விடுதலை. 40 வருஷம் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை ஒரே நாள் விடுதலை. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர், மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த ஒரு ஆண்டவர், மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கின ஆண்டவர். அதனால தான் அந்த இயேசுவே அந்த பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே அற்புத மாற்றம் உண்டாகும். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து சுகம், பயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, இந்த ஆசீர்வாதங்களே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், சகோதரி அமலா சென்னையிலிருந்து, இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். இதை நீ கவனமாக கேளுங்களேன். சகோதரி அமலா சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 2023 எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. என் குழந்தையின் தும்மலின் சத்தம் வித்தியாசமாக இருந்தது. மருத்துவரிடம் காண்பித்து பரிசோதித்த போது மருத்துவர்கள் என் குழந்தையின் இதயத்தில் ஓட்டை உள்ளது, இருதயம் வீங்கி உள்ளது, இருதயத்தின் மேலிருக்கும் ஒரு அடுக்கு படலம் இன்னும் வளராமல் இருக்கிறது, அந்த அடுக்கு வளர்ந்துதான் இருதயத்தை மூடியிருக்கும், இதை சரி செய்ய குழந்தையின் 1 வயதுக்குள் ஆன்ஜியோ செய்து பார்த்துவிடலாம் என்று எங்களுக்கு ஆறுதல் கூறி 2 மாதங்கள் கழித்து பரிசோதனைக்கு வரும்படி சொன்னார்கள். அப்பொழுது என் தோழி ஒருவர் சொல்லி, உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நான் பார்த்த அன்று நீங்கள் குழந்தைகளுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்தீர்கள். இருதயத்தில் உள்ள ஓட்டைகள் அடைபட வேண்டுமென்று விசேஷமாக சொல்லி ஜெபம் செய்தீர்கள். நானும் உங்களோடு இணைந்து என் பிள்ளைக்காக ஜெபம் செய்தேன். ஜெபம் முடிந்ததுமே நீங்கள் சொன்னீர்கள், குழந்தைகளுக்காக ஜெபம் செய்த பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த அநேகருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை என் ஆவியில் உணர்கிறேன் என்று சொன்னீர்கள். நானும் என் குழந்தையை பரிசோதனைக்கு எடுத்து சென்றேன். சோதித்து பார்த்த மருத்துவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். குழந்தையின் இருதயத்தில் ஓட்டை இல்லை. முதலாவது கோல் இருந்த ஓட்டை, அதனால்தான் அந்த பிள்ளைக்கு பாதிப்பு. அந்த இப்போ ஓட்டை இல்லை, இருதயம் புது இருதயமாய் மாற்றப்பட்டது. வீக்கம் இல்லை. ஒரு பக்கம் அந்த குழந்தையுடைய இருதயம் வீங்கி இருந்தது, நார்மல் ஆக்கிவிட்டது. 3வது, இருதயத்தின் மேல் இந்த படலம் வளர்ந்து இருதயத்தை நன்றாய் மூடியிருந்தது. அந்த மேல் பக்கம் உள்ள அந்த டிஷ்யூ வளர்ந்து மூடிவிட்டது. என் குழந்தைக்காக நான் வேண்டுதல் செய்த போதே இயேசு என் குழந்தைக்கு செய்த அற்புதத்திற்காக இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு 3 அற்புதம். வீங்கியிருந்த இருதயம் நார்மல் ஆயிற்று, ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டது, அந்த இருதயத்தை மூடியிருக்க வேண்டிய அந்த படலம் உருவாக்கிவிட்டது. இல்லாததை உருவாக்குகிற தேவன், பாதிக்கப்பட்டதை புதிதாக்குகிற ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தின உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைக்கு, உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு அற்புதம் நடக்கும். ஒருவேளை சிலர் ஆஸ்பத்திரியில் வைத்து நீங்கள் அற்புதத்துக்காய் காத்திருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆஸ்பத்திரியில் அற்புதம் நடக்கும், விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. சரி, இப்பொழுது ஒரு 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க.
அதில் ஒன்று சகோதரர் பட்டுராஜ், அவங்க கடாட்சிபுரம், தூத்துக்குடி அங்குள்ள கடாட்சிபுரத்திலிருந்து சகோதரர் பட்டுராஜ் அவங்கள ஒரு பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், குடி பழக்கம் 15 வருஷமாக, மதுபான பழக்கம், பலவிதமான அந்த பாவ பழக்கங்கள், அடிமைத்தனம். இயேசு அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த போது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ல. மதுபானத்திலிருந்து, அந்த போதைப் பொருளிலிருந்து, புகைப்பிடிக்கிற பழக்கம், பொடி போடுவது, வெத்தலை பாக்கு போடுவது, தவறான பழக்கங்களோட அடிமையாக்கி வைத்திருக்குதே. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுது, உங்களுடைய ஆத்மா பாதிக்கப்படுது, நிம்மதி பாதிக்கப்படுது, குடும்பமே பாதிக்கப்படுது. இல்லை, தப்பு பாவம்னே தெரியுது, விட முடியல. இயேசு விடுதலை தருவார். அவர் பாவி என்று புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் இயேசுவே என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கும் இந்த பாவத்தின் மீது வெறுப்பை கொடுத்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சி பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய ஒரு அற்புதம். இந்த அற்புதம் சாட்சி அவங்களே சொல்வது, சகோதரி மரிய விஜயா, நிலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டையிலேருந்து மரிய விஜயா அவங்க மகனுக்கு நடந்ததை சொல்கிறாங்க. 10 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள். இதை பார்த்த பிறகு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் இல்லை? வேதாகமத்தின் தேவன். இந்த வேதத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கும் அதே அற்புதங்களை இயேசு செய்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். 10 வருஷம் மனநல பாதிக்கப்பட்டு கண்முன்னால் ஒரு மகன் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தாய்க்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க, எவ்வளோ பக்தியாக எல்லாம் செய்தாங்க, யாருமே விடுதலை கொடுக்கலையே. இயேசு என்கிற ஒரு ஆண்டவர், இயேசு என்கிற ஆண்டவர். அப்படி தான் நான் 14 வயசில் நான் மரணப்படுக்கையில் கிடந்தப்போ என் பெற்றோர் எத்தனை கோயிலாக எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க. ஆனால் இயேசு வீடு தேடி வந்து இலவசமாக சுகம் கொடுத்தாரே, அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இதெல்லாம் உண்மையாங்க. அவங்களே தான் சொன்னார். பாருங்கள், நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்க என் பேரையும் சொல்லலை. பார்த்தீங்களா? மோகன்லாஸ் முக்கியம் அல்ல இங்கே. அற்புதம் மோகன்லாஸ் செய்வது அல்ல. இயேசு 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 அவர் தான் அற்புதம் செய்கிறவர். அவருடைய பாதத்தில் வந்தாங்க. சொல்கிறாங்க, இயேசு அப்பான்னு கூப்பிட்டா நம்முடைய கண்ணீரை கண்டுட்டா பக்கத்தில் வந்துடுவார். அவரை கூப்பிடுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வந்துடுவார். இயேசுவே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, என் மகனுக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தெல்லாம் மாற்றுங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசு பாவிகளின் சிநேகிதர், யாரையும் புறம்பே தள்ள மாட்டார், யாரையும் இயேசு கிறிஸ்து ஒதுக்கி தள்ள மாட்டார். இப்போ நீங்கள் ஜெபித்தா போதும். முடிந்தால் முழங்கால் படிக்கிடுறீங்களா? அப்படியே அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய். அப்படி இல்லைன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. முழங்கால் படிட்டு பழக்கையிலன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, நிம்மதி தாங்க, சமாதானம் தாங்க, எனக்கு இந்த பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்கப்பா, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே இந்த நோயிலிருந்து சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு சுகம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. அந்த தாய் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் பக்கத்தில் வந்துடுவார். உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவரை தேடி எங்கே நீங்கள் ஓடவே வேண்டாம், எங்கும் போக வேண்டாம். உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் அருகில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா, உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து அற்புதம் செய்கிறார். கூப்பிடுங்க, இயேசுவே இரக்கம் செய்யும், இயேசுவே மன்னியும்,
இயேசுவே பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இயேசுவே சுகம் தாரும். இயேசுவே இந்த பிசாசு கட்டிலிருந்து விடுதலை தாரும். இயேசுவே ஆசீர்வதியும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. சகோதரி கூப்பிடுங்க, சகோதரனை கூப்பிடுங்க. அந்த பெயரை சொல்லும் பொழுதே ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். இப்போ யார் யார் கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கிறீங்களே, உங்க பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். அப்பா தொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கூப்பிடுறாங்களே, ஏசப்பா ஏசப்பா நீ கூப்பிடுறாங்களே, அவங்களை தொடுங்க, விடுதலை கொடுங்க. பாவக்கட்டுகள் அறுக்கப்படட்டும், புதிய இருதயத்தை கொடுங்க. வியாதிகள் மாறட்டும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், அவருடைய குழந்தைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறட்டும். ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை தொடுங்க ஆண்டவரே. அந்த மகளுடைய கண்ணீரை தொடங்க, அந்த மகனுடைய கண்ணீரை தொடங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறதற்காய் நன்றி. இப்போ சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எந்தெந்த வீடுகள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு இயேசுவை என்று கூப்பிடுகிறார்களோ அங்கே உம்முடைய வல்லமை இறங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும், மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறட்டும். ஆண்டவர் தொட்டு விட்டு அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே தொட்டதற்காக விடுதலை சுகம் தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா உம்மை நோக்கி கண்ணீரோட பாரத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த அற்புத மாற்றத்தை அவர்கள் காணட்டும். அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். அப்பா நீர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.